கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான காலை ஆராதனை நேரத்திற்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரின் ஆலயத்தில் ஆராதிக்கிறோம், வீடுகளில் ஆராதிக்கிறோம். இந்த நேரம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்மை தொழுது கொள்கிற எல்லா இடங்களிலும் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிற இந்த நேரம் எங்களிலே உம்முடைய நாம மகிமை அடையட்டும், மாட்சிமை அடையட்டும். ஆராதனை ஆசீர்வதி, துதி ஸ்தோத்திரங்களை நேரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 23வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 23. துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேபம். கீர்த்தனை 23. திருமறை பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 முடிய. செப்பனியா 3வது அதிகாரம் 14 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 23வது வசனம் முடிய. யோவான் 20:19 முதல் 23 முடிய நற்செய்தி பகுதிக்காக யாவரும் எழுதி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக கோரி அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டு இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான அமைதியான ஆராதனை நேரம் ஆண்டவருக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற போது, நாங்கள் மன்றாடுகிற போது ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை
எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தர வேண்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் திருச்சபை ஆசீர்வதி. ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும். உம்மை ஆராதிக்க வர வேண்டும். கர்த்தர் அனுகூலங்களை தாரும் சுவாமி. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த பகுதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கடாட்சி தரலாம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. குடும்பங்களிலே சமாதானம், குடும்பங்களிலே சந்தோஷம் நிலவிட்டும். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஆதரவு ஒவ்வொரு குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். ஒருவரும் திக்கற்றவர்களாய் போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தி கண்மலையின் மேல் நிறுத்தி நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களில் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். மேல் கல்விக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை தாரும். வேலை தேடுகிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும். பல நிலைமைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கே வேலை செய்தாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அவைகளிலே வரத்துள்ள பலனை காண வேண்டும். கிடைக்கின்ற வருமானங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. அவைகள் பிரயோஜனமாய் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அருள்தார். பல நிலைமைகளில் வேலை செய்து ஓய்வு பெற்று இல்லங்களில் இருக்கிற பெரியவர்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும். நன்மையினாலே நிறைத்தருளும். குடும்பங்களில் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள் நடந்தேறட்டும். சகலத்தையும் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எங்கள் மக்களுடைய வாழ்களே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீர் செய்து தார். கர்ப்ப ஸ்திரீகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே நிரப்பும். குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற மக்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வாக்கியங்களை தகப்பனே நீர் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வியாதியோடு போராடுகிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் பெரிதாயிருக்கட்டும். வீடுகளில் இருக்கிறார்கள், மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஐயா. ஆண்டவர் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு வியாதி படுக்கையிலே நல்ல சுகத்தை, நல்ல விடுதலையை, ஆற்றலை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவீராக. தகப்பனே, இந்த நாட்களிலே உலகமெங்கும் கொடிய கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. அதிவேகமாய் பரவுகிறது. எங்கள் தேசத்திலே, எங்கள் மாநிலத்திலே அதனுடைய தாக்கம் தீவிரித்து கொண்டே இருக்கிறது. எங்கள் மாவட்டத்திலே அது அதிவேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் மனதுருக வேண்டும். எங்கள் மீது பிரியம் வைக்க வேண்டும். எங்கள் பாவத்தை மன்னித்து ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்களை நீர் நிறுத்த வேண்டும் ஐயா. விரைவிலே விடுதலையாக வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் சுகத்தை காணட்டும், விடுதலையை காணட்டும் ஐயா. அதன் பாதிப்புகள் முழுவதும் நின்று போக வேண்டும். வெகு விரைவிலே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாக வேண்டும். ஆண்டவர் அதை தருவீராக. தகப்பனே, இந்த காலை நேரம் தங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஜெபிக்கிற இடங்களிலே நன்மைகள் இறங்கி வரட்டும். ஆண்டவர் வழி நடத்தும். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய கரங்களில் இருக்கிற எழுப்புதல் கீதங்கள் என்ற பாடல் புஸ்தகத்திலே 481வது பாடலை பாடுவோம். 481வது பாடல்.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. 481வது பாடல். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் அடியார்களின் உள்ளங்களின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். சிறிது நேரம் உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
15வது வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தேவனாகிய கர்த்தர் உலகம் முழுவதையும் படைத்தார். நல்லது நல்லது என்று கண்டார். நல்லதாக கண்ட தன்னுடைய படைப்புகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். குறிப்பாக தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுமக்களின் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் வாசமாயிருக்கிறார். மனித வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, வியாகுலங்கள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது, ஆண்டவர் எங்களோடு இல்லையே, எங்களை கைவிட்டு விட்டாரே என்று எண்ணுவது மனிதர்களுடைய பலவீனம். கர்த்தர் எப்போது நம்மோடு தான் இருக்கிறார். அன்று மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக கோதுமையை களத்தின் அருகே போரடித்துக் கொண்டிருந்த போது கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிதியோனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த அடிமைத்தனம், இந்த வேதனை, இந்த பாழ்கடிப்பு ஏன் எங்களுக்கு நேரிட வேண்டும்? இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு கூட இருக்கிறார். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினாலும் தன்னுடைய பேராசையினாலும் தேவனாகிய கர்த்தரை ஓரத்திலே ஒதுக்கி தள்ளுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே நான் பார்க்கிற போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி, செப்பனியா தீர்க்கதரிசி இவைகளை ஏற்கனவே அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். அரசியலிலே ஆண்டவருக்கு இடமில்லை, ஆன்மீகத்திலே ஆண்டவருக்கு இடமில்லை, தனி மனித வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடமில்லை. இங்கெல்லாம் ஆண்டவர் ஓரங்கட்டப்படுகிறார், ஆண்டவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். எனவேதான் மக்கள் அல்லல் படுகிறார்கள், மக்கள் அவலங்களை சந்திக்கிறார்கள், மக்கள் வேதனைகளை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். செப்பனியா தீர்க்கதரிசி அதை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே கூடியிருக்கிற இடத்திலே இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே, நம் நடுவிலே இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறப்புகள் என்ன? முதலாவது நாம் பார்க்கிற போது, அவர் நம்மோடு இருப்பதினாலே நல்ல மாற்றம் உருவாகிறது, பெயர் மாற்றம் ஏற்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிந்தின பகுதியை நாம் பார்க்கிற போது,
நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனாலே பெயர் மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் அது ஏற்படுகிறது. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது பெயர் மாற்றம் என்று சொல்லுவது வெளிப்படையான ஒரு அனுபவம் அல்ல, அது வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு அனுபவம், வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஆபிரகாம் எப்படி பெயர் மாற்றம் பெற்றார்? இஸ்ரவேல் எப்படி பெயர் மாற்றம் பெற்றார்? ஆபிரகாம் என் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாமாக மாறுகிறான். அந்த மாற்றத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறது. யாக்கோபு என அழைக்கப்பட்டவன் இஸ்ரவேலாக மாறுகிறான். அந்த மாற்றத்திலும் அவனுடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறது. ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிவிடுகிறான். இஸ்ரவேல் தனக்குரியவைகளை எல்லாம் பிறருக்கு கொடுக்க ஆயத்தமாகிறார், ஒப்புரவாகிறார், புதிய வாழ்வுக்குள்ளாக வந்து ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால் நல்ல மாற்றம், பெயர் மாற்றம் உருவாகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கின்ற போது, என் நாமம் கற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னுடைய பெயர் சூட்டப்பட்ட என் மக்கள் என்று அழைக்கிறார். அவர் என் மக்கள் என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. என் மக்கள் அவர்கள் தவறு செய்கிற போது நான் கண்டும் காணாமல் இருப்பதில்லை, அவர்களை தண்டித்து அவர்களை நான் திருத்துவேன். அவர்கள் என் மக்கள், என்னுடைய பணி அவர்கள் செய்ய வேண்டும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட, என் பெயர் தரிப்பிக்கப்பட்ட என் மக்கள் என்று நம்மை உரிமையோடு அழைத்து உறவு பாராட்டுவார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அந்தியோகியாவிலே இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுநாதரை பின்பற்றுகின்றவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் கொடுக்கப்பட்ட போது அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அவைகளை சுமந்துதான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அவ்விதமாக பெயர் மாற்றப்பட்டு பவுலாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கென்று பணி செய்து கொண்டிருந்த பவுல் தன்னுடைய நெருக்கத்திலே சொல்லுவார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனாலே பெருமாற்றம் உருவாகிறது, பெயர் மாற்றம் உருவாகிறது. பெயர் மாற்றத்தை உருவாக்குகிறவர் நம்முடைய துக்கத்திலும் துயரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் தீங்கை காண்பது இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது, நம்மோடு இருப்பதனாலே நல்ல மாண்பு ஏற்படுகிறது. நம்மோடு இருப்பதனாலே நல்ல பாதுகாப்பு உருவாகிறது. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அக்கினியின் மதிலாய் இருக்கிறார். மதிலில்லாத ஊர்கள், மதிலில்லாத பட்டணங்கள், மதிலில்லாத வீடுகள், பாதுகாப்பு இல்லாதவைகள், எதிரிகள் எளிதிலே அவைகளை மேற்கொள்ள முடியும். அங்கே ஒரு அமைதி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்போதுமே ஒரு விதமான பாயம் இருந்து கொண்டிருக்கு. ஒரு ஊர், ஒரு பட்டணம், இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பம் பாவத்திலே மூழ்கின்ற போது, ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போகிற போது, ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பை விலக்குகிறார், எச்சரிக்கிறார். ஏற்றுக்கொள்ளாத போது பாதுகாப்பை அவர் விலக்குகிறார். பாதுகாப்பை அவர் விலக்குகிற போது
எல்லா சீர்கேடும் எல்லா சீரழிவும் தானாகவே வரும். இஸ்ரவேல் மக்கள் அன்று பாவம் செய்த போது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலியை நான் எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அது அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். தேவனாகிய கர்த்தர் வேலியை எடுக்கிற போது அது மேய்ந்து போடப்படுகிறது, அடைப்பை தகர்க்கின்ற போது அது மிதியுண்டு போகிறது, எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதைதான் ஆண்டவர் சொல்றார். பிசாசுகள் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரா, வேலி அடைத்து பாதுகாக்கிறாரா இல்லையா என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. ஒரு குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் பிசாசுகள் அங்கே தலை காட்ட முடியாது. இன்று அநேக குடும்பங்களிலே ஒரு பிரச்சனை இதுதான். என்னுடைய வீட்டிலே பிசாசு போராட்டம், என்னுடைய வீட்டிலே பிலிசூரத்தின் போராட்டம், மந்திரவாதத்தின் போராட்டம், என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம். ஏன்? ஆண்டவருடைய பாதுகாப்பை அவர்கள் அவர்கள் அனுபவிக்கவில்லை, அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. பிசாசு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று யோபுவை குறித்து சொல்லுகிறார். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிற போது நான் எப்படி அவனுடைய வீட்டிலே கண் போட முடியும்? நான் எப்படி கண் வைக்க முடியும்? நான் எப்படி கவனம் செலுத்த முடியும்? நான் எப்படி அங்கே போக முடியும்? நீர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிற போது, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினியின் மதிலாய் இருக்கிற போது, எந்த சத்துருக்கள் நம்மை அணுக முடியாது, எந்த போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதில் வெற்றி நமக்கு நிச்சயமாகவே உண்டு. ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு அக்கினியின் மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். அக்கினியின் மதிலாயிருந்து அவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களையும் அழுக்குகளையும் அவர் சுட்டெரித்து நம்மை அழகுபடுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே, நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை மூடி மறைக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பது அது நல்ல மாண்பாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. நிறைவாக நாம் பார்க்கிற போது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதனால் நமக்கு நல்ல மகிழ்ச்சி, சமாதானம் கிடைக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே பார்க்கிற போது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே பயம் நீங்குகிறது, சமாதானம் வந்து சேருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை முழுமையாக அறியாமல், முழுமையாக அனுபவிக்காமல் அன்று சீடர்கள் பயந்து போய், அமைதியை இழந்து போய், பூட்டிய வீட்டிற்குள்ளாக அடைக்கலம் தேடினார்கள். அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியவில்லை. இயேசுநாதர் அங்கே வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் அவர்கள் நடுவிலே தோன்றினார். தோன்றி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர்கள் நடுவில் தோன்றுகிறார். அவர்களுடைய பயம் மாறுகிறது, மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது. அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே நல்ல மகிழ்ச்சி,
சமாதானம் வருகிறது. எங்கே ஆண்டவர் இல்லை அங்கே அழிவு நிச்சயமாக உண்டு. பாலஸ்தீனா நாடு ஏழ்மையான நாடு, எளியவர்கள் அதிகமாக வாழுகின்ற விவசாய நாடு. அந்த மக்கள் அன்றாட தேவைகளுக்கு போராடி கொண்டிருந்த காலம் இது. ஆலயம் அழிக்கப்பட்டு போயிருந்தது. ஆனால் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்கிற விருப்பமோ எண்ணமோ சிந்தனையோ அவர்களுக்கு இல்லை. காரணம், அன்றாடம் அவர்களுடைய வாழ்வே கடினமாக இருந்தது. இப்படி ஆலயம் இல்லாத சூழ்நிலையிலே ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களை அழைக்கிறார். அழிந்து போயிருக்கிற ஆலயத்தை கட்ட வேண்டும். உங்கள் நடுவிலே ஆலயம் எழும்ப வேண்டும். ஆலயம் எழும்புகின்ற போது ஆலயத்திலே ஆண்டவர் தோன்றுவார். ஆலயத்திலே ஆண்டவர் இருப்பார். ஆலயத்திலே ஆண்டவர் எழும்புகின்ற போது, உங்கள் நடுவிலே அவர் எழும்புகின்ற போது, நம்முடைய நாட்டில் இருக்கிற, நம்முடைய மக்களுக்குள்ளாக இருக்கிற பால் கடிப்புகள் நம்மை விட்டு மாறும். ஆலயம் கட்டப்படுகிற போது ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற போது நம்முடைய வாழ்வில் இருக்கிற தீமைகள் நம்மை விட்டு அகன்றோடும், நன்மைகள் வந்து சேரும் என்று சொல்லி அந்த மக்களை அழைக்கிறார். அப்படி ஆலயத்தை நீங்கள் கட்டுகிற போது, நீங்கள் கட்டுகின்ற ஆலயம் முந்தின ஆலயத்தை விடவும் மகிமை மிக்கதா இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் நம்மோடு இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு ஆலயம் இல்லை. அநேக இடங்களில் தொழுகை இல்லை. தொழுகை நடத்த முடியாத ஒரு நிலைமை, நெருக்கடிக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேசம் அழிகிறது, நம்முடைய மாநிலம் அழிகிறது, நம்முடைய மாவட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மனிதர்களுடைய உபாய தந்திரங்கள் எல்லாம் வீணாய் போய்கொண்டு இருக்கிறது. என்று ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடக்குமோ, மக்கள் சுதந்திரமாக வாஞ்சையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, அன்று இந்த கொள்ளை நோயின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதிலே மாற்றம் வரும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் நம் நடுவிலே எழும்புவார். இவைகளுக்கெல்லாம் முடிவை கொண்டு வருவார். பயத்தை மாற்றுவார், சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற போது இனி தீங்கு நம்மை அணுகுவதில்லை. அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து 242வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 242. இயேசுவே நீர் நல்ல நண்பர், பாவம் துக்கம் சுமந்தீர், பாரமுற்று நீக்கேந்தன் வேண்டல் அன்பாய் கேட்கிறீர். ஞானப்பாடல் 242.
ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கின்ற போது தீங்குகள் எங்களை அணுகுவதில்லை, தீமைகள் எங்களை தொடுவதில்லை. நல்ல ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையிலே உருவாகிறது. நல்ல மாண்பு எங்கள் வாழ்க்கையிலே வந்து சேருகிறது. நல்ல மகிழ்ச்சி எங்களை சந்திக்கிறது. தகப்பனே, நீர் வார், எங்கள் நடுவிலே வாரும் என்று வருந்தி அழைக்கிறோம். எங்கள் தேசத்திலே வாசம் பண்ண, எங்கள் மாநிலத்திலே வாசம் பண்ண, எங்கள் மாவட்டத்திலே வாசம் பண்ண, எங்கள் குடும்பங்களிலே வாசம் பண்ண. எங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிற தீமைகள் அகன்று ஓடட்டும், கொள்ளை நோய்கள் அகன்று ஓடட்டும். மிகப்பெரிய விடுதலையை காண அப்பா நீர் அருள்த்தார். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வெகு விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடத்தப்பட வேண்டும் சுவாமி. அனுகூலங்களை ஆண்டவர் தார். ஆண்டவரே, ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை நிறைவாயிருக்கட்டும். ஆசீர்வதி. துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத நல் உறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.